ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையை நினைத்து அதிகமான பயமும் அதிகமான குழப்பங்களும் இருக்கிறது தானே? இது உனக்கு மட்டும் அல்ல, இங்கு பிறந்திருக்கும் அனைவருக்கும் உண்டு. வாழ்க்கையில் நீங்கள் செய்வதை செய்து விடுகிறீர்கள். கடைசியில் தெய்வம்தான் செய்தது, தெய்வம்தான் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தது என்பதை சொல்லிவிடுகிறீர்கள். தங்கமே, நீ சொல்வது அனைத்தும் உண்மைதான். நான் இல்லை என்றெல்லாம் உனக்கு சொல்லவே இல்லை. கால நேரங்கள் எப்படி உன்னை வாட்டி வதைக்கிறதோ அப்படித்தான் அனைத்துமே நடக்கிறது. இன்று சில விஷயத்தில் சில விதமான மிகப்பெரிய கவலைகள் நடந்துவிட்டது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பங்களும் அதிசயங்களும் உன் வாழ்வில் கிடைக்கும். யாரை கண்டு நீ பயப்பட வேண்டும்? எந்த ஒரு விஷயத்திற்காக நீ நடுங்க வேண்டும்? உன்னை பார்த்து பலரும் பயப்படுகிறார்கள். அது உனக்கு தெரியுமா? நீ முன்னேறுவதைக் கண்டு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நீ வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் முன்னேறிக்கொண்டே இருந்து விடுவாய். எல்லா விஷயத்திலேயும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்டு இருந்து விடுவாய். அவள் முன்னேறுவாள், நாம் கீழே போய்விடுவோமோ என்று நினைத்து பயப்படுகிறார்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டா? அவர்கள் பயப்படுவது எல்லாம் சரியான ஒன்றே. காலமானது உன் பக்கம் ஆனது. இப்பொழுது நீ முன்னேறுவதற்கான காலம். இந்த முன்னேறுவதற்கான காலத்தில் நீ எப்படியெல்லாம் யோசிக்க வேண்டும் தெரியுமா? என்னென்ன விஷயத்தை எல்லாம் செய்ய வேண்டும் தெரியுமா? எந்த விஷயத்திலேயும் எந்த ஒரு நொடியிலேயும் உன்னுடைய வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று நினைக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நீ நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையில் நம் ஜெயிப்போம். எதுவாக இருந்தாலும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது நடக்கும். நமக்கு எப்பொழுதும் தீர்க்கமான, அதாவது நீண்ட ஆயுளும் எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கும் என்பதை மட்டுமே நீ நினைவில் கொள்ள வேண்டும். சிலர் உன்னை எப்பொழுதுமே சோதிக்கிறார்கள். அதாவது நீ ஒரு விஷயத்தை சொல்கிறாய் என்றால், அதாவது எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், இந்த இடத்திற்கு நான் போயிருக்கிறேன், அந்த இடத்திற்கு போயிருக்கிறேன் என்றால், நீ உன்னிடம் காசும் பணமும் இல்லாத காரணத்தினால் நீ எல்லாம் இங்கு போயிருப்பாயா? உனக்கு அந்த வசதிகள் இருக்கிறதா? உனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா என்று உன்னிடம் காசு பணம் இல்லாத ஒன்றை வைத்து அடிக்கிறார்கள். முக்கியமாக ஒன்று தெரியுமா? இந்த உலகத்தில் எவனிடம் ஒன்று இல்லையோ, அதாவது காசு பணம் குழந்தை திருமணம் இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். யாரிடம் எது இல்லையோ அதை வைத்து தான் இங்கு இருக்கும் அனைத்து மக்களும் ஒரு மனிதனை அடிக்கிறான், வார்த்தைகளால் காயப்படுத்துகிறான். அதனால் நீ ஒன்று நினைத்துக்கொள், யாரையும் நினைத்து பயம் வேண்டாம். இன்று உன்னை ஒருவன் பேச்சால் கஷ்டப்படுத்துகிறான் என்றால் நாளை அவன் வேறு ஒரு நபரை கஷ்டப்படுத்துவதற்காக போய்விடுவான். அதனால் பேசியவனை மட்டும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு விஷயத்தை சரியாக செய்கிறாய். அதனால்தான் 1008 விமர்சனங்கள் உன்னை சுற்றி சுற்றி வருகிறது. உன்னை தேடி ஒவ்வொரு நாளும் நான் வருவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு தேவையான அனைத்து விதத்திலும் அனைத்து விதமான விஷயங்களையும் உனக்கு பெற்றுக் கொடுப்பேன். இன்றும் சரி என்றும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதிலேயும் இந்த சாயாகிய நான் இருந்திருக்கிறேன், இருப்பேன். இனியும் உன் வாழ்க்கையில் உனக்கு செழிப்புகளையும் ஆரோக்கியங்களையும் கொடுப்பேன். ஒரு முறை ஒரு நபருக்கு நல்லதும் இன்பத்தையும் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்த பிறகு அந்த மனிதன் இந்த சாய் கையில் இருந்து நல்லது நடக்குமா? நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பான விஷயங்கள் நடக்குமா? நமக்கு சாயாகியவர் நமக்கு அன்று வாக்கு கொடுத்தாரே, அதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா என்று நினைத்து போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு நபருக்கு ஒரு முறை நான் வாக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் நிச்சயமாக அதை நம்பி கவலைகளை தூக்கி ஓரமாக போட்டுவிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின்படி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். என்ன தெரியுமா? வாழ்வில் நமக்கு எதுவுமே நடக்காது, எல்லா விஷயமும் தவறாக தான் நடக்கும் என்பதை மட்டும் யாரும் எப்பொழுதும் நினைக்கக்கூடாது.
நம்முடைய வாழ்வில் எல்லாம் நமக்கு திருப்தியானதாக இதுவரைக்கும் கிடைத்திருக்கிறது. இதற்கு மேலும் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியானதாகவே நடக்கும் என்பதை நம்ப வேண்டும். தொடர்ந்து ஒரு நபரை முயற்சி செய் முயற்சி செய் முயற்சி செய் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு நபரை நான் அதிகமாக முயற்சி செய் என்கின்றேன் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் முயற்சி செய்தால் அவன் வெற்றியாளனாக மாறுவான் என்பது மட்டுமே அர்த்தமாகும். நீ இன்று கலங்கி நிற்கும் ஒவ்வொரு காரியத்திலேயும் வெற்றிகளோ நிச்சயமாகவே கிடைக்கும். எல்லா நிலையிலும் வாழ்வில் தோல்விகள் வந்துவிடும், கஷ்டங்கள் வந்துவிடும், மனவேதனைகள் வந்துவிடும் என்று நினைக்காதே. சந்தோஷம் வரும், ஐஸ்வர்யம் வரும், எப்பொழுதும் தனம் தானியம் செல்வங்கள் என்று ஒவ்வொன்றும் அற்புதமாகவே நடக்கும் என்று நம்பு. நீ நம்புவதன் மூலமாக ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகள் நீங்கும். ஒரு மனிதனை நம்பிப்பார், அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான், நமக்கான நல்லதுகள் அனைத்தையும் செய்வான் என்று நம்பிவிட்டால் அடுத்த நிமிஷங்களை உன்னுடைய கவலைகளோ பறந்து போய்விடும். தெய்வத்தை நம்புபவன் எதற்காக கவலைப்பட வேண்டும்? எந்த ஒரு விஷயத்திற்காக மன உளைச்சல்களை அவன் பெற வேண்டும்? எந்த ஒரு நிலைக்காகவும் மன உளைச்சல்களை பெற வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நலம் உண்டாகும், ஐஸ்வர்யங்களும் எப்பொழுதும் உன் வாழ்வில் கிடைத்து கொண்டே இருக்கும். இதில் எந்த மாற்றமும் அல்ல. சிரித்து கொண்டே இருப்பவன் காலம் முழுக்கவும் சிரித்து கொண்டேதான் இருப்பான் என்பதும் கிடையாது. அழுது கொண்டே இருப்பவன் காலம் முழுவதும் அழுது கொண்டேதான் இருப்பான் என்பதும் கிடையாது. எல்லாமே மாறும். அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கஷ்டமான இந்த சூழ்நிலை மாறும். தொடர்ந்து முயற்சி செய்து ஒவ்வொரு நிமிஷமும் வெற்றிகளுக்கு மேலே வெற்றிகளை நீ பெறுவது உறுதி. இன்று சில விஷயத்தில் தவறான விஷயம் நடந்திருக்கலாம், ஆனால் அது எல்லாவற்றையும் சரி செய்ய என்னால் மட்டுமே முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்துகிறேன். தாராளமாக பெற்று இன்பமாக வாழ்ந்து சந்தோஷமாக இரு. இந்த வாக்கு என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஞாபகத்தில் என்றுமே இருக்கட்டும். என்னுடைய வாழ்வில் இது நடக்கவில்லையே, அது நடக்கவில்லையே, இந்த ஒரு விஷயம் எனக்காக கிடைக்கவில்லையே, அந்த விஷயம் கிடைக்கவில்லையே என்று போட்டெல்லாம் குழப்பிக்கொள்ளாது. உன்னுடைய வாழ்வில் கேட்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதெல்லாம் போட்டு வைத்து யோசித்து கொண்டு இருக்கிறாயோ அது எல்லாம் தானாகவே ஒவ்வொன்றாகவே நடக்க ஆரம்பித்துவிடும். அமைதிகளை என்று கையாளுங்கள். அமைதியோடு இருப்பவன் நிச்சயமாகவே ஜெயிக்கிறான். அதுவே ஆர்ப்பாட்டம் பண்ணுபவனோ, வாழ்க்கையில் பொறுமை இல்லாதவனோ, அவசரப்படுபவனோ வாழ்க்கையில் தோற்று போயே நிற்கிறான். என்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் எந்த குறையையும் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு அசிங்கத்தையும் நான் வைக்க விடமாட்டேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது மட்டுமே பெற்று நல்லது மட்டுமே வாழ்க்கையில் தருவேன் என்று இந்த இடத்தில் தீர்மானமாகவும் அடித்தும் சத்தியம் செய்து சொல்கிறேன். நீயாக இரு. நான் செய்ய வேண்டிய காரியத்தை முடிவெடுத்து செய்கிறேன். நல்லது நடக்கட்டும், எல்லாம் உனக்கு பிடித்ததாகவே நடக்கட்டும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.